வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்தி தமிழர் தாயகத்தில் ஒவ்வொரு கட்சிகளும் தாங்கள் சார்ந்த நகர்வுகளை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கென்று ஒரு இலக்கு, அந்த இலக்கை மையப்படுத்தி அவர்களுடைய பயணம். இந்த சூழலில் தமிழ் கட்சிகள் பிரிந்து தேர்தலில் போட்டியிட்டால் தேசிய கட்சி பெருவாரியான இடங்களை கைப்பற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்துவிடலாம் என்கின்ற அச்சம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் மத்தியிலே இருக்கின்றது. எனவே எப்படியாவது ஒரு கூட்டணியை உருவாக்கி கொண்டு இம்முறை தேசிய கட்சிகள் இங்கு காலூன்றாத வகையில் நம்மளுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய இலக்கை பிரதானமாக வைத்து கொண்டு முன்னேறி கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய சுயேட்சை குழு, இந்த சுயேட்சை குழு தேர்தல் களத்தில் நிற்கக்கூடிய அந்த வீரியம், தேர்தல் களத்தில் வடக்கு கிழக்கு பகுதியை ஒருங்கிணைந்து ஒரு ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கு முயற்சித்து கொண்டிருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்களிடம் நேரடியாக கேள்வி கேட்ட இளைஞர் ஒருவர். அதற்கு வைத்தியர் அர்ஜுனா கொடுத்த பதில் என்ன? அதுபோல தற்பொழுது உள்ள சூழலில் சுயேட்சை குழு சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பலர் வெற்றியை பெற்றுவிடுவார்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து மக்களுடைய ஆதரவு தங்களுக்கு இருக்கிறது என்பதை மையப்படுத்திய கருத்தா, அல்லது வெற்றி தங்களை சார்ந்தது என்கின்ற மமதையில் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கருத்தா? இப்படி பல கேள்விகள் இந்த தேர்தலை மையப்படுத்தி எழும்பியிருக்கின்றன. உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய கட்சி எப்படியாவது தன்னுடைய இடத்தை நிலைப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் பல விடயங்களை மிக முனைப்புடன் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலில் எப்படி தமிழர்களுடைய வாக்குகளை பெற்று கொண்டோமோ அதுபோல உள்ளூராட்சி தேர்தலிலும் தமிழர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தேசிய கட்சி மிக தெளிவாக தன்னுடைய காய்களை நகர்த்தி கொண்டு இருக்கின்றது. அதற்கான ஒரு ஆதரவு நிலையும் மக்கள் மன்றத்திலேயே எழும்பிக் கொண்டு இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு புறந்தள்ள முடியாது, அல்லது அதை ஒதுக்கி வைக்க முடியாது. தற்பொழுது மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அனுரா அரசாங்கம் மக்கள் சார்ந்த விடயத்தில் ஒரு தீவிர கவனம் செலுத்தி தமிழர்களுக்கான ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கான களத்தை கொண்டு வரும் என்கின்ற நம்பிக்கை விதைக்கப்படுகின்றது. அதை விதைப்பதற்கான களங்களை மிக தெளிவாக அனுரா ஆட்சியை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றார்கள். இவைகள் மக்கள் மன்றத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறது என்பதும் அரசியல் களம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அரசியல் களம் தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார். சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய அனைவருமே, அதாவது தன்னுடைய அணியில் போட்டியிடக்கூடிய அனைவருமே வெற்றி பெறுவார்கள் என்கின்ற கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். இது வைத்தியருடைய ஒரு, அதாவது அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு பலம் என்று கூட நினைக்கலாம். நாம் எப்படியும் வெற்றி பெற்று விடுவோம் என்று அவர் நினைத்து கொண்டு அதனை மையப்படுத்தி அவர் பயணிக்கக்கூடிய ஒரு பலம் என்று கணிப்பிடலாம். ஆனால் இன்னொரு புறத்தில் பார்க்கின்ற பொழுது தனக்கு வெற்றி கிடைத்துவிடும் என்கின்ற மமதையா என்கின்ற கேள்வியும் எழுப்புகின்றன. வைத்தியர் அர்ஜுனா மையப்படுத்தி இப்பொழுது ஒரு சுயேட்சை குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுயேட்சை குழுவில் போட்டியிடக்கூடியவர்கள் வெற்றி பெறுவதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. மக்கள் ஆதரவு தனக்கு இருக்கிறது என்பதை அழுத்தமாக பதிவிடுகின்றார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள். மக்கள் மன்றத்தை பொறுத்தமட்டில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கான ஆதரவு தொடர்ச்சியாக இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும், வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக கருத்துகள் பதிவானாலும், மக்கள் மன்றத்தை பொறுத்தமட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய களத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்களால் தான் கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியிலே இருக்கிறது. இன்று சுமந்திரன் அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களையும் அந்த சுயேட்சை குழுவையும் மையப்படுத்தி இவர்கள் மிகவும் கேவலமான ஒரு தோல்வியை சந்திப்பார்கள் என்கின்ற கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். தற்பொழுது உள்ள சூழலில்
தான் சார்ந்த கூட்டணியினர் தன்னுடைய அணியினர் வெற்றி பெறுவதற்கான களங்கள் பிரகாசமாக இருக்கிறது என்றும் மற்றவர்கள் அனைவருமே மண்ணை கவ்வுவார்கள், குறிப்பாக சுயேட்சை குழுக்கள் என்று போட்டியிடக்கூடியவர்கள் யார் என்றே எனக்கு தெரியவில்லை என்கின்ற ஒரு நையாண்டி பதிலை ஐயா சுமந்திரன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார். இந்த நையாண்டி பதிலுக்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு எதிர்கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். கடந்த தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் நான் அதிகப்படியான வாக்குகளை பெற்றேன், என்னை விட குறைவாக நீங்கள் வெறும் 10,000 வாக்குகள் மட்டும்தான் பெற்றிருக்கின்றீர்கள். அப்படி பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெறுவேன் என்று சொல்வீர்கள் என்றால் 20,000 வாக்குகளுக்கு அதிகமாக பெற்று வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நான் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எங்கள் கட்சி போட்டியிடுகின்ற அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை அழுத்தமாக பதிவு செய்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கின்றார். அதுபோல கிழக்கு பகுதியையும் வடக்கு பகுதியையும் இணைக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை எண்ணத்தோடு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார். அப்படித்தான் அவர் கிழக்கு பகுதிக்கு சென்ற பொழுது இளைஞர் ஒருவர் அவரிடம் சில கேள்விகளை கேட்டிருந்தார். அப்படி கேள்விகளை கேட்ட பொழுது வைத்தியர் அர்ஜுனா அந்த கேள்விகளுக்கு எடுத்து வைத்த பதில் அந்த இளைஞருக்கு திருப்தி தந்ததா, அல்லது வைத்தியர் அர்ஜுனா ஒரு சரியான பாதையில்தான் பயணிக்கிறார் என்பதை மக்களுக்கு உறுதிப்படுத்தியதா என்கின்ற கேள்விகளை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இளைஞர் ஒருவர் வைத்தியர் அர்ஜுனாவிடம் கேள்வி கேட்கின்றார். நீங்கள் தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிடுகின்றீர்கள், நீங்கள் எங்கு பேசினாலும் தலைவரை முன்னிலைப்படுத்திய கருத்துக்களை பேசுகிறீர்கள், இவைகள் அனைத்துமே ஏற்புடையதாக இருக்கின்றது, அல்லது இவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய களத்திலே இருக்கிறோம். ஆனால் நீங்கள் பெண்களை குறித்து மிக குறைவாக மதிப்பிட்டு பேசக்கூடிய களங்கள் பல இருக்கின்றது. இது எந்த தமிழ் தேசியத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற கேள்வியை வைத்தார். அதற்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், நான் தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பேசுகின்ற கருத்துகளும் தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டு பயணிக்கக்கூடிய பயணங்களும் தமிழ் தேசியத்தையே மையப்படுத்தி தான் மாற்றம் எழுதப்பட முடியும் என்று நான் சொல்லக்கூடிய தகவலும் அனைத்துமே என் மனப்பூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு கருத்துகள். எந்த இடத்திலும் எந்த பெண்ணையும் இழிவுபடுத்தக்கூடிய எந்த நிகழ்வுகளையும் நான் எடுக்கவில்லை. ஒரு சிலர் தங்களுடைய கஷ்டங்களை அல்லது தங்களுடைய இன்னல்களை, தாங்கள் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய துயர்களை மையப்படுத்திய முறைப்பாடுகளை எனக்கு தருகின்றார்கள். அந்த முறைப்பாடுகளை மையப்படுத்திய நகர்வுகளை எடுங்கள் என்று எனக்கு அனுமதி தருகிறார்கள். எனவே அதனை மையப்படுத்தி மட்டும்தான் என்னுடைய பயணங்கள் இருக்கிறதை தவிர எந்த பெண்ணியத்தையும் எந்த பெண்களையும் இழிவுபடுத்தக்கூடிய எந்த கருத்துகளும் என்னிடம் இல்லை என்று அறிவித்திருக்கின்றார். தற்பொழுது உள்ள சூழலில் இலங்கை உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் கட்சிகள் பெருவாரியான இடங்களை பெறுமா, அல்லது தேசிய கட்சி பெருவாரியான இடங்களை பெறுமா, அல்லது சுயேட்சை குழு பெரும்பான்மையான இடங்களை பெறுமா? இது இன்று எழும்பியிருக்கக்கூடிய ஒரு பிரதான கேள்வியாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.